இப்போ சிக்கன் புலாவ் பண்ண போகிறேன். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌன் ஷேடாக வந்துடணும். இப்போ இதை கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது பாதி எடுத்து வச்சுருக்கேன், மிச்சம் இருக்குது. இதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க, ஒரு பட்டை, ஒரு 6 ஏலக்காய் போட்டுருக்கேன், 2 பிரியாணி இலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு 5 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு ஜாதிக்காய், ஒரு 2 பச்சை மிளகாய், சாதிப்பத்திரி பூ, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சிக்கன் அதோட சேர்க்கணும். இப்போ ஒரு 1/2 கப்பு தயிர் ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கோங்க, கொஞ்சம் புதினா இலை, உங்களுக்கு இந்த சிக்கனில் உள்ள தண்ணியும் சேர்ந்து வரும், பிரிஞ்சு வரும். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மற்றபடி காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தந்தாலும் போட்டுக்கோங்க. அதே அளவு மல்லிப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா தூள், எல்லாம் போட்டு நல்லா கிண்டிடும். இப்போ எல்லாத்தையும் மசாலாவும் போட்டு கிண்டியாச்சு. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இடையில கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு குடிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ 2 கப்பு பாசுமதி அரிசியை நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இந்த அரிசியை அதோடு சேர்த்துடலாம். இப்போ அரிசியை சேர்த்தாச்சு. நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க, நல்லா வாசமாக இருக்கும். அப்படி இந்த பொரிச்சு வச்சதை எடுத்து வச்சோம்ல வெங்காயம், அதையும் கொஞ்சம் சேர்த்துருங்க. இப்போ அப்படியே இதை லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுரு. இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. இன்னொரு 5 நிமிஷம் அதே சிம்மில் வச்சு வைங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு.
அவ்வளோதான். புலாவ் ரெடி. சூப்பராக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த சூட்லேயே அப்படி நல்லா இன்னும் தண்ணி ஊற்றிடும். மனம் சூப்பராக இருக்குது. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், சிக்கன் புலாவ் ரெடி. அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுருங்க.